இப்போ ரீசெண்டாக நம்ம சர்வீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் M11 மாடலில் மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க கஸ்டமரு. இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா டிஸ்பிளே எல்லாமே விஷுவலாக தெரியுது, ஆக்சுவலாக வந்து டச்சு வந்து ஒர்க் ஆகலை. சரிங்களா, அதனால் நம்ம ஃபுல்லுமே டிஸ்பிளே வந்து அந்த ஓல்டு டிஸ்பிளே கட்டிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ப்ளோயரில் ஹீட் பண்ணி கட்டிட்டு அந்த பீடிங் ஃப்ரேமில் பேஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு புது டிஸ்பிளே வாங்கிக்கிறோம். நம்ம புது டிஸ்பிளே வாங்கிட்டு அது பேக்கில் வந்து ஸ்டிப்பில் வந்து ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கரை வந்து பிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஃப்ரேமில் வந்து க்ளூ வந்து லைட்டாக மைன்யூட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லுமே சென்சார் மேலே டாப்பில் சென்சார் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண தேவையில்ல, ஃபுல்லுமே கீழே ஸ்டிப் இருக்கிற இடத்துல ஃபுல்லுமே பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துன்னே இருக்கணும். பண்ணி முடித்தோடனே எக்ஸஸாக இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிடுங்க. ஈஸியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அலாட் பண்ணும். நீங்கள் பார்க்கலாம், க்ளூ வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுன்னு வரோம். ஏன்னா இதே ஒரு 3 டைம் வந்து மாற்றிருந்தால் க்ளூ கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம், பள்ளமாக இருக்கும். நம்ம ஃபுல்லுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரேமில் டிஸ்பிளே வந்து இது பேட்ச் பண்ணுறோம். கீழே அந்த இடத்துல காட்டுற இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒட்டினா தான் எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் அவசரப்பட்டு ஒட்டிட்டுனா என்ன ப்ராப்ளம் வரும்னா டிஸ்பிளே அந்த ஸ்டிப்பு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, டிஸ்பிளே காம்போ ஒட்டி முடித்தோடனே பேக் சைடு ஸ்டிப் எடுத்துகிட்டு அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்ட் பண்ணுற மாரி ஒட்டி விட்டுருவேன் தான். நம்ம ஒட்டி விட்டுட்டுனா நல்லா லாக் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரேமில் அப்படியே இது பண்ணிவிடுங்க. ஃப்ரேமில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தேய்த்தி விட்ருங்க. ஸ்டிப்பை தேய்த்தி விட்டால் தான் வந்து அங்கே வந்து ஒட்டிக்கும், அந்த பேஸ்ட்லேயே பேட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிசி போர்டு அப்படியே கனெக்ட் பண்ணிவிடுங்க. சிசி போர்டு ஃப்ரேமில் உட்கார வச்சுட்டு சிசி போர்டாண்ட அங்கே ஒரு கனெக்டர் இருக்கும், அந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த இயர் ஃபில்ட்ரு போடாமல் விட்றாதீங்க. இயர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக போடணும். ஏன்னா அதில் சப்போஸ் வந்து இப்போ பிகினர்ஸ்லாம் போடாமல் இருப்பாங்க. அதனால் எப்பயுமே ஃபில்டர்ஸ்லாம் அப்படியே போட்டுருங்க. ஃபில்டர்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்ரியை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு பேட்ரி வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் வந்து டிஸ்பிளே பேட்ச் பண்ணியிருக்கோம். கடகடன்னு என்ன பண்ணிடணும், லப்பர் பேண்டு போடணும். ஒன்ஸு பேக்கில் வந்து கேஸும் போட்டுட்டு லப்பர் பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு டச்செல்லாம் ஒர்க் ஆகுதா என்னான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு கூட ஸ்க்ரூ போடலாம், இல்லை நான் உடனே வந்து பண்ணிவிட்டோன்னா ஸ்க்ரூ போட்டு கூட லப்பர் பேண்டு போடலாம். 2 விதமாக பண்ணலாம். எல்லா ஸ்க்ரூவும் போட்டு முடிச்சோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லப்பர் பேண்டு கடன்னு பேக் டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஒரு 5 லப்பர் பேண்டு வெட்டிலையும் ஹரிசான்லையும் லப்பர் பேண்டு போட்டு 1/2 hour குயிக்காக ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிற பேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 1/2 hour பேஸ்ட்டு 1/2 hourல நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து இங்கே பேட்ச் ஒட்டிக்கிறோம், நம்ம அது காஞ்சிரும், ட்ரை ஆகிடும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே உங்களுக்கு அலாட் பண்ணும். உங்களுக்கு மொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் லேப்டாப்பும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துன்னு இருப்பேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் நான் லப்பர் பேண்டை போட்டுட்டேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகிறதுனால லப்பர் பேண்டை போட்டு மொபைலில் செட்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு சாம்சங் Galaxy M11 வருது. வந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் உள்ளே போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் உள்ளே போய்ட்டோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, எமர்ஜென்சியில் போய்ட்டு சப்போஸ் கஸ்டமர் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டாங்க. எமர்ஜென்சியில் போய்ட்டு 1 2 3 4 5 6 எல்லா டச்சும் ஒர்க் ஆகுதா, டாப் அண்டு கார்னர் எட்ஜ் எல்லா பார்டர்லேயும் டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபுல்லுமே பேக் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு செட்டு கொடுத்து